எனக்கு எவ்வளோ பேருக்கு டெய்லி வரப்போ பார்த்தாக்க தட்டு நிறைய பழம் கொடுக்குறான், காசு கொடுக்குறான், எல்லாமே கொடுக்குறான், அலங்கார வசதிகள் எல்லாத்தையும் நான் என்னால் யூஸ் பண்ண முடியாது. நான் ஞானியை நினைச்சு கொடுக்குறேன், ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியுமா? அது அவனுக்கு தெரியும். இவர் கொண்டு போய் எவ்வளோத்தையும் கொடுக்குறோமே, எங்களால் இவ்வளவு எடுக்க முடியாது, எதுக்கு நம்ம போய் கொண்டு கொடுக்குறோம் அவன் யோசனை பண்ணுறது இல்லை. இவன் எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு நமக்கு கொடுக்குறான்னு நம்மளால யோசனை பண்ண தெரியல. ஆனால் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், இல்லாதவங்களுக்கு கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இல்லாதவன் வாங்கினா என்ன பண்ண போகிறான், இந்த சாமியார் நல்லா இருக்கணும் வாழ்க்கைக்கு போவானே தவிர்த்து வேற என்ன செய்வான் சொல்லுங்க? சாமியார் நல்லா இருக்கணும்னு சொன்னாலே நான் சீக்கிரம் மோட்சம் அடையணும்னு தானே சாமியாராக போனேன். இவன் இன்னும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு சொன்னான், நான் இதுக்கே இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்கு தோணும். இதெல்லாம் ஒரு விழிவு காலம் கிடையாது. விழிவு காலம் இல்லாத வாழ்க்கை முறையெல்லாம் நல்லா வாழ்ந்துருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம். அப்போ திரு பாசாரி பேசும்போது திதிகளை பற்றி நிறைய பேசுகிறேன். திதிகள் திதிகள் சூன்யம் மாறுது, அந்த கிரகங்கள் இருக்கு, இதெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம தாய் தகவல் ஒரு திதியில் இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த திதி நமக்கு சூன்யமாக வந்தால் அவர்களுக்கு திதி கொடுக்க முடியுமா? அந்த திதியில் அவர்களுக்கு திதி கொடுக்க முடியலன்னா நமக்கு திதி தோஷம் மட்டும் வந்துருமே. அதுக்கு ஏதோ ஒரு விடை நம்ம விடை தெரியாது. விடை தெரியாத உலகத்துல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். என்னென்ன நமக்கே தெரியாது. போயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கர்மா நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம கடவுளாக இருக்கும். உன் கர்மா என்னங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு அவர்களுமே தலைமுறை கர்மாக்கள் தெரியாது. 7 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வழிபட்ட குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியாது, இஷ்ட தெய்வம் என்னன்னு எனக்கு தெரியாது. நம்மளால ஒரு தெய்வத்தை கொண்டுருக்கோம், அது யாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? நீங்க காலையில் எழுந்து எல்லாருமே இருக்கு. ஒவ்வொரு வீட்டுலையும் ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் வித்தியாசம் கிடைக்கும். ஜன்னலை திறந்தா உனக்கு ஒருத்தருக்கு வானம் நீளமாக இருக்கிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு பறவைகள் பறக்கிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த மரம் செடி கொடிகள்லாம் பழமையாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லாருமே ஒரே பார்வை இருக்குன்றதே சொல்ல முடியாது இல்லையா? நீங்க என்ன ஜாதகத்தில் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஐயா லக்னமுடிய சொன்னாரு, எல்லாமே சரிதான், நான் இல்லைங்கிற வாதத்துக்கெல்லாம் வரல. ஜாதகத்தில் எல்லாருமே வேணும், எல்லாமே இல்லாமல் கிடையாது. சூரியன் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்வு கிடையாது, சந்திரன் இல்லாமல் வாழ்க்கையில் பாசமும் அனுபவம் கிடையாது, செவ்வாய் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த மங்களங்களும் கிடையாது. அது பேர் மங்களகாரங்கள். செவ்வாய் இல்லாமல் மங்களங்கள் கிடையாது, உழைப்பு கிடையாது. புதன் இல்லாமல் புத்தி கிடையாது, குரு இல்லாமல் ஆன்மீகம் கிடையாது, சுக்கரன் இல்லாமல் மகிழ்ச்சி கிடையாது, சனி இல்லாமல் உழைப்பும் கர்மாவும் ஜீவனும் கிடையாது. இது எல்லாமே வேணுமே தரலாம். இது எதை ஒதுக்க போறீங்க நீங்க ஜாதகத்துல? உங்களுக்கு ஒருத்தர் யோகக்காரன் ஆகலாம், ஒருத்தர் பாதகாதிபதி ஆகலாம், மாதகாதிபதி ஆகலாம், எல்லாருமே வந்தா அவெல்லாம் வரணும். வந்தாதான் உங்க வாழ்க்கை. உங்களுக்கு யோகக்காரர்கள் மட்டுமே இருந்தா அப்படின்னா வாழ்க்கை இல்லை, அதுல வாழ்க்கை கிடையாது.
சந்திரன் நிற்கிறது நட்சத்திரம் நிற்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரம் நிற்கும். நீங்க லக்ன புள்ளி நிற்கிறதுனா அந்த லக்ன புள்ளியை பார்ப்பீங்க. ஐயா கிட்ட வரும்போது அதான் பேசிட்டு வந்தேன். லக்ன புள்ளி பழனியில நிற்கிறதுனா லக்னம் எந்த சாரம் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவீங்க, சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? அடுத்தது சுக்கரனுடைய சாரம் எந்த இடத்துல இருக்கு? சிம்மத்துல மூலத்துல இருக்கு, தனுசுல மூல இடத்துல இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் சுக்கரனுடைய வீடு எது? ரிஷபம் துலாம். அங்கேயும் சுக்கரன் நாயகத்தையும் உச்சம் எங்க இருக்க? மீனத்துல இருக்காரு. நீச்சம் எங்க இருக்க? கண்ணியில இருக்காரு. ஸோ பரணியில நீங்க வாங்கியிருக்கிற லக்ன புள்ளி எத்தனை பாகங்களை சம்பந்தப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். நீங்க வெறும் லக்ன புள்ளி மட்டும் வச்சு பார்த்துருக்கீங்க. ரிசர்ச் ஆய்வு என்பது அதெல்லாம் கிடையாது. அது மீறி வேணும். படிக்கிறதுங்கிறது வேற, அனுபவங்கிறது வேற. படிக்கிறது விஷயம் நம்மளால ஒரு இறைவனை காண முடியாது, அனுபவத்தை காண வேண்டும். அந்த அனுபவத்தில் எங்க போறது? அந்த லெவலுக்கு போறமா நம்ம பார்க்கணும். பக்கத்துலேயே வந்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு வேறு விதமாக தான் இருக்கு. அதான் பார்த்து சொன்னாங்க. வெவ்வேறு ஜாதகம் இருந்தா நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரும் ஒரே ஜாதகம். ராசிபலன் சொல்றாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி பேருக்கு எத்தனை பேர் அந்த ராசி நட்சத்திரத்திலே இருப்பாங்க? அத்தனை பேருக்கு அந்த பலன் நடக்குமா? நடக்க. ஒரு பணக்காரனின் குழந்தையும் ஒரு பரம ஏழையின் குழந்தையும் ஒரே நேரத்தில் பக்கத்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய கிளினிக், ரெண்டுலையும் பிறந்திருக்கலாம். ஆனால் 2 பேருடைய ஜாதகங்களும் ஒரே நேரத்தில் தனிக்கப்பட்டவையாக இருந்தாலும் வாழ்க்கை முறை என்பது மாறிக்கொண்டே ஒவ்வொன்றையும் நம்மளா உருவப்படுத்துகிறோம். அதான் ஏன் சொல்லுவோம், அதாவது இன்ஃபினிட்டி இஸ் காட் சொல்லுவோம். வெற்றிடம் என்பதுதான் கடவுளாக நாங்கள் பார்க்கிறோம். இங்கே எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கள உருவகப்படுத்துகிறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க ராமரா நினைச்சு ராமரா பார்க்குறீங்க, ஒரு நல்லாவா நினைச்சு ஒரு நல்லாவா பார்க்குற, கிறிஸ்துவா நினைச்சு கிறிஸ்துவ பார்க்குறாரு. கிடையாது. வெற்றிடம் தான் கடவுள். இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை மைக்ரோவேவ்ஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்கள் செல்போன் எடுத்தால் நீங்கள் எடுத்து பேசலாம். இப்போ நான் மைக்கில் பேசிட்டு ஸ்பீக்கர் மூலமாக கேட்குறீங்க. நீங்கள் ஒரு ரேடியோ ஆன் பண்ணி வச்சா அது மூலமாக பாட்டு கேட்கலாம். ஒரு டெலிவிஷன் வச்சா அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோவேவ் ஒவ்வொரு சாதனத்தையும் அதற்கு உண்டான தேவைகளுக்கு மட்டும் அந்த மைக்ரோவேவ் மட்டும் இழுத்து அது மூலமாக வெளிப்படுது. ஜோதிடம் கிரமம் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கும். ஜோதிடம் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு நாடி வருகிறவன் இவனோ அவனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவன் ஜாதகத்தின் நிலைமைகள் என்னென்னங்கிறத அங்க இருக்கிற மைக்ரோவேவ் சிஸ்டத்துல அதுக்குள்ள ஒவ்வொருக்குள்ள வரணும். அதான் இன்ட்யூஷன் சொல்றது. அது வந்தாதான் அதுக்கு சொல்ல முடியும். பொதுவாக படிப்பது என்பது கிரக காலத்துவம் படிச்சிருக்கலாம், ஆதிபத்தியம் படிச்சிருக்கலாம், கிரகங்களோட உள் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், உபச்சாரம் படிச்சிருக்கலாம், தசாப்திகள் படிச்சிருக்கலாம், அந்த இதெல்லாம் படிச்சிருக்கலாம், கர்மா படிச்சிருக்கலாம், எல்லாமே படிக்கலாம். பட் வந்திருக்கக்கூடிய யாருக்கு அவன் எதற்காக வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வெளியே நம்ம சொல்ல முடியும்னு பார்க்கணும் இல்லையா? அவன் உள்ளே நுழைகிற போது எவ்வளவு கணக்கத்தோடு நுழைகிறான். அவன் இந்த வாசனை வெளியே போகும்பொழுது அந்த கணக்கம் குறைந்து மகிழ்ச்சியோடு செலுகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும். அவனை இன்னும் போட்டு திரிச்சு அவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை கூட சொல்லணும். ஒரு மருத்துவரை நோயை கண்டுபிடிக்கலாம், அந்த நோய்க்கு ஒரு டெஸ்ட் எடுத்து மருந்து கொடுக்கலாம். ஆனால் அடுத்த வாரம் அதே நோய் வருமானு சொல்ல முடியாது. எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டராக சொல்ல முடியாது. நீங்க சொல்லலாம் கோச்சாரத்தை வச்சு இன்னைக்கு ஒரு வைத்தவரை வருதுன்னா இதே கோச்சாரத்தை வச்சா அடுத்த மாதம் அடுத்த மாதமும் இந்த நிலைமையை நீ கஷ்டப்பட போகுதா என்பதை சொல்லலாம் அல்லவா? அதை சொல்றதுக்கு தான் யோசனை. மனநோயை போக்குவதுதான் முதலீடு. வசதியாக வாழ்வதை சொல்வதற்காக முதலீடு. நீங்க மனோவியாதியை போக்கிட்டு பாருங்க, அவன் சுறுசுறுப்பா எழுதிச்சுக்கணும். அந்த மனோவியாதி என்ன கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு மருந்து நீங்க கொடுங்க. அதுக்கு மருந்து கொடுத்தாலே நீங்க 15 நாள்ல ஜெயிக்கிறதே இல்லைன்னா அந்த உள்ள சக்தி உங்களுக்கு வரணுமே. 4 அகந்தை வரக்கூடாது. இன்னைக்கு
வரக்கூடிய வாழ்க்கை தானே இல்லையா? புதனுடைய கர்மாவை பற்றி சொன்னார்கள். ரோகிணி, உத்திரம், தாய்மாமன் பிரச்சனை அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ரோகிணி, உத்திரம், போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க, தாய்மாமன் பிரச்சனை பெருசா. தாய்மாமன் குடும்பத்தோடு சண்டை சிக்கல்கள் நிறைய. அப்போ என்ன செய்யணும்? தாய்மாமனுடைய குடும்பத்தை அனுசரித்து செல்லும். தாய்மாமனுக்கு எத்தனை உதவி வேணுமோ அதை பண்ணணும். முடிஞ்ச தாய்மாமன் குடும்பத்துக்கு இவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி தாய்மாமன் பெண்ணையே திருமணம் செய்து கொண்டால் இன்னும் எளிமைக்காக கர்மாவை எளிமை பண்ணுறது நிறைய வழிகள்லாம் இருக்கு. அதாவது ஒரு பரணி நட்சத்திரக்காரர் பணக்காரனாகவும் இருக்கலாம், வெட்டியனாகவும் இருக்கலாம். இல்லையா? ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்துமை உண்டு இல்லையா? பரணி நட்சத்திரம் பெரிய பணக்காரன், ஒரு சுருகட்ட ஒரு வெட்டியனாகவும் இருக்கலாம். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பை ஆண்டவன் ஒரு நேரத்தில் கொடுத்து விடுவான். எப்படி தெரியுமா? அந்த பணக்காரனுடைய உடலை எரிப்பவர் ஆண்டவன் இப்படிதான் தனி பண்ணுவான். ஒரே நட்சத்திரமாகவும் சரி செய்யணும். ராகுவின் கர்மா உள்ளவர்கள் எல்லாம் பாருங்க, கார் வச்சிருந்தாங்கன்னா ஒரு நாள் டிரைவர் கூட கார் ஓடிட்டு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் அந்த காரை அப்படியே ஓட்டியாங்க. அதான் அவர்கிட்ட சொன்னேன், ராகுனா என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியலப்பா, ராகுனா யாருன்னு சொல்லுங்க. இந்த பழைய புராணம் தான் சொல்றாங்க, சர்வங்கள், பாம்புகள் இதெல்லாம் சொல்றாங்க. ராகுனா யார் இல்லையா? சூரியன் பேர் வச்சேன் என்ன நமக்கு தெரியாது, நம்ம தான் சூரியன் சொல்றோம் இல்லையா? சந்திரனுக்கு சந்திரன் பேர் வச்சது யாருன்னு தெரியாது. ஏன்னா நீ நாசாக போனீங்கன்னா எர்த் சேட்டலைட் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? சந்திரன் பேர் வச்சது செவ்வாயை வேண்டாம்னு கொடுக்குற நீங்க ஜாதகத்தில் எப்போ பார்த்தாலும் செவ்வாய் தோஷம்னு சொல்லுறது. நீங்க செவ்வாய்க்கு பேர் தான் மங்களக்காரனே பேர் இல்லையா? ரத்த உறவு இல்லாம பங்காளிகள் இல்லாமல் எப்படி சார் ஒரு நிலைக்கும்? செவ்வாய் இல்லாமல் ரத்த உறவு ஏது, செவ்வாய் இல்லாமல் பங்காளிகள் ஏது. செவ்வாயை வேண்டாம்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லா உறவும் பண்ணுமே. என் நிலை உயர என் தந்தை வேண்டும், என் மீது அன்பை திணிக்க எனக்கு அம்மா வேண்டும், என் மீது நல்ல அறிவை வளர்வதற்கு ஒரு புதனும் ஆசிரியனாக குருவும் தேவை, எனக்கு வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு எனக்கு கடத்தரமாக சுத்திரன் தேவை, என் கடைசி வரை நான் சகிப்பு இல்லாமல் உழைப்பதற்காக எனக்கு சனி தேவை இல்லையா? இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் உயர்வதற்கு எனக்கு ராகு தேவை. கடைசி காலத்தில் இதை எல்லாம் முடித்து நான் அமைதியாக இருப்பதற்கு கேது எனக்கு தேவை. இதுதான் யாரும் சொல்லிட்டு இதுல எதை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? எல்லாமே தேவையே. இதுக்கு உள்ள நம்ம போய் பார்த்துருக்கோம், ஏதோ நமக்கு பிடிச்சது என்னவோ அதை வச்சுட்டு பலன் சொல்லிடுவோம் இல்லையா? அந்த அம்மா தான் நான் முன்னாடி பிரசன்னத்தை பத்தி என்ன சொல்றீங்க? பிரசன்னம் உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க சொல்லணும். பிரசன்னங்கிறது ஜனன ஜாதகம் கிடையாது, கோச்சார ஜாதகம் கிடையாது. கிரகங்கள் ஒவ்வொருவரோடு என்ன பேசுகிறது தான் பார்க்கணும். அதுக்கு உண்டான அந்த உள் விஷயங்களை நீங்க உள்வாங்க. நீங்க ஜாதகத்தை பேசாம கட்டத்தை பார்க்கும்போது 12 கட்டம் இருக்கும், ஏதோ கிரகங்களை எழுதிருக்கீங்க. அந்த கிரகங்கள் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் அதை உங்களுக்குள்ள பேசணும். நான் இவனுக்கு இந்த இடத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன், இவனுக்கு நான் இதைத்தான் சொல்லுவேன் உங்க மூலமா சொல்லணும். ஒவ்வொரு இடத்திலும் ராகு இருக்கப்போ அது ஏற்ற இடத்துல கேது இருப்பாங்க. 10 ராகு இருந்தால் பல வழியும் பண்ணணும். 4 கேது உட்கார்ந்து இருப்பாரு, 10 என்ன பணம் சொல்ல போறீங்க? 10 இருக்கிற ஒரு பாகியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்களே, அப்ப 4 இருக்கிற அந்த பாகியை யார் பார்க்கறது? உங்களுக்கு பணத்தை நிறைய விஷயங்களை கொடுத்தாலும் உங்கள் சுகத்தை கெடுக்க நான் இருக்கிறேன் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அவன் சொல்ல வர்றது என்ன? பணம் வருகிறது என்ற உன் சுகத்தை
தோஷம் வரப்போகுதுதான் பார்க்கணும் இல்லையா? அப்போ ஒரு பெண் 7ஆம் இடத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு லக்னத்தில் 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த பெண் எப்படி இருக்கும்? பாசத்தை கொடுப்பாள், அதே நேரம் ஆனஸ்டா இருப்பாள். தன் கணவன் கிட்ட அதை எதிர்பார்ப்பா. ஏன்னா 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் உட்கார்ந்து தன் கணவன் கிட்ட பாசத்தை எதிர்பார்ப்பா, ஆனஸ்டா இருக்கணும்னு அப்படி எதிர்பார்ப்பா. ஆனா இவருடைய அந்த தன்மை என்பது அங்க வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாலம் அந்த கணவனுக்கு நெகட்டிவா போயிட்டுனா அவன் இன்னொரு பெண்ணை தேடிட்டு போயிடுவான். அதனால இவங்க சிம்பிளா சொல்றாங்க, ஒரு பஞ்சாயத்துல 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்த்து போக இல்லையா? அதே குருச்சந்திர யோகத்தையும் சொல்றாங்க. ஸோ அந்த யோகத்தை எப்படி செய்யணும்? ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சதிபதியாக இருப்பவர்கள் சதி லக்னம்னா 17ஆம், பதி லக்னம்னா சதி 7ஆம். 2 பேரும் சதிபதிகள் இணைந்ததுதான் லக்னமும் 7ஆம் இருக்கணும். லக்னமும் 7ஆம் சேர்த்து இருந்தாதான் லக்னத்திலிருந்து 6ஆம் பாவம் வரைக்கும் தெரியாத விஷயங்களை 8ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரை உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சொல்லப்பட முடியும். ஃபியூச்சரில் நீங்க எப்படி இருக்க போறீங்க உங்களுக்கே தெரியாது. உங்க லக்னமுடைய இதுதான் நீங்க சொல்லிட்டு பாருங்க. ஒரு கிரகம் ஒரு லக்ன புள்ளி வந்து ரோகிணியில இருக்கு. ரோகிணியில இருக்குன்னா நீங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறீங்கன்னு உங்களால எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா? அஸ்தத்துல ஒரு கிரகம் இருக்கலாம், திருவோணத்துல ஒரு கிரகம் இருக்கலாம். இந்த லக்னத்துல இருக்கிற அந்த ரோகிணி புள்ளியை வந்து இவங்க 2 பேரும் எடுத்துதானே. ஸோ நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட குடும்பம் அமைய போகுது நமக்கு தெரியாது, நம்முடைய தைரியமும் முயற்சியும் நமக்கு எப்படி இருக்கணும் தெரியாது, சுக வாழ்க்கை வீட்டு வண்டிவாக நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோம்னா தெரியாது, நம்ம பிறக்கிற பிள்ளைகளை எப்படி இருக்கணும் தெரியாது, நமக்கு சேவைகளும் தொண்டுகளும் நம்ம வரக்கூடிய வேலைகளும் நமக்கு அமையக்கூடிய கடன்களும் கவலையும் என்னென்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆரம்பம் தெரியவே தெரியாது உங்களுக்கு. இந்த 7ஆம் பாவத்தை இணைத்துக் கொண்டால்தான் 7ஆம் பாவத்தில் யாருக்கு நீங்க சூஸ் பண்றீங்க, நீங்க தான் சூஸ் பண்றீங்க, அதுவாக வருது. 8ஆம் பாவம் ஆயுள் உங்களுக்கு தெரியும். கர்மவினை அதாவது மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னா என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும். 9ஆம் பாவம் என்ன மேற்படிப்பு படிக்கலாம், நம்ம முயற்சிகளையும் டெவலப் பண்ணி எப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும். 10ஆம் பாவத்தில் ஜீவனங்கிறது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 11ஆம் பாவம் எவ்வளவு சேவ் பண்ணணும்னு தெரியும். 12ஆம் பாவம் சுகத்தை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியும், உல்லாசங்களை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாவங்கள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. எல்லா பாவங்களும் தேவை. இதில் அந்த பாவம் வேண்டாம் இந்த பாவம் வேண்டாம்னு சொல்ல முடியும். உங்களுக்கு 8ஆம் பாவம் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்து விட்டால் உங்கள் பிள்ளைகளின் சுகத்தை கெடுக்கிறீர்கள் என்றார்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைகளோட பாவம் 5ஆம் பாவம், 5க்கு மேலே தான் இருக்கு. உங்களுக்கு 8ஆம் பாவமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா உங்களுடைய பிள்ளைகளின் சுகத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள் என்றார்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு தொடர்புல தான் ஜாதகத்தை பார்த்துருக்கோம். ஜாதகம் வந்து இன்னைக்கு நாளைக்கு நமக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்றது கிடையாது. இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளால வந்து அவன் மனது போனாத அளவுக்கு அவனை மனதை தைரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லணும். சொன்னாதான் அது ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது என்ன? கோஷியம்னா அனுமானித்து சொல்ல வேண்டும். நீங்கள் ஒருத்தர் வயிற்று வலியோட வரலாம், ஒருத்தர் வந்து பிரச்சனையோட வரலாம், எல்லாமே எல்லாமே தான் ஜோதிடம். ஐயா மாந்தியை பற்றி சொன்னார். மாந்தியை எடுக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பயத்தினால்தான் மாந்தியை சொல்றாங்க. மாந்தியை அடிக்கடி தொட்டவன் மரணத்திற்கு சமான கண்டத்தை எதிர்கொள்ளான்றது வாக்கு கிராமத்து சொல்வழக்கம். மாந்தியை தொட்டவன் மரணத்தை சீக்கிரம் தொடுவான். மாந்தியை தொடும்போது பயம் இருக்கு. மாந்தியை எதுக்கு தொடணும்னு ஒரு வழி இருக்கு. எல்லாத்துக்கும் மாந்தியை தொடக்கூடாது. அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் வீர விஷயத்தை, அவர் சர்ஜரி பண்ணாலும் உடைக்க மாட்டாங்க டாக்டர் சொல்றாரு, ரொம்ப சான்சஸ் கம்மிங்க. அந்த சமயத்தில் அவர் பார்க்கலாம் மாந்தி, இவர் சீக்கிரமா வந்து நல்ல நிலைமைக்கு போயிட்டு வராங்க பார்த்து அதுக்கப்புறம் நம்ம நிர்ணயம் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இலைமறைவு கைமறைவாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போகணும், சொல்லாம போகக்கூடாது. அதாவது ஒருவர் என்னன்னாக்க 10 கோடி ரூபாய் ஒருத்தர் வந்து பணம் கையில் வச்சிருக்காருன்னா உங்களை தேடி வரப்போதே கிடையாது. எதுக்கு உங்களை தேடி வரணும் இல்லையா? நீங்க உங்ககிட்ட பணம் சொல்லிட்டு 10 கோடி ரூபாய் வச்சுன்னா அட்லீஸ்ட் 1% 10 லட்சம் ரூபாய் 40 ரூபாய்னா நீங்க எதிர்பார்க்குறாங்க அவன் கொடுக்குற
அதை கேட்டான்னு சொல்லலாம் இல்லையா? கேட்க மாட்டான். தகுதிக்கு மீறிய ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யறப்போ பின்னாடி அந்த காரணம் அண்ணா கஷ்டப்படுதான். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் தந்தை நம்மளால தர்மா செய்ய முடியுமாங்கிறது ஜாதகத்தை சொல்லி கேட்பார். சார் கடைசி கட்டத்தில் என் பிள்ளை கொள்ளி கொடுப்பாங்க சார். அவன் போகாத நேரம் பிள்ளையோ சொல்லியிருக்காங்க. அவன் சாக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்க மாட்டான் இல்லையா? அவனுக்கு கல்யாணம் ஆகிடும். அவனுடைய கல்யாணம் ஆகிடும் இல்லையா? ஒரு லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் தானே சூரியன் நீச்சம். ஸோ எல்லா லக்னங்களுக்கும் 7ஆம் பாவத்தில் சூரியன் தன் பலவீனத்தை காட்டுவான்றது தான் ஜாதகத்தை வேண்டும். லக்னத்தில் 12ஆம் பாவம் சுக்கிரன் உச்சம்னாக்க எல்லா லக்னத்துக்கும் 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இயங்கி கொண்டிருப்பான். கேளுங்க, எந்த லக்னக்காரனால படுக்கையில் படுக்கிறோம் எப்படி படுக்கிறான்னு கேளுங்க. கட்டாந்தரையை படுக்கிறான் வெத்தை கேட்கிறாங்கல்ல, எந்த லக்னமாக ஆனதுங்க சுக்கிரன் தன் தாளத்தை இயங்கி கொண்டிருப்பான். கேட்காம இருக்க மாட்டான். லக்னத்தில் சனி நீச்சம்னா எல்லா லக்னத்துக்கும் சுய உயர்வு முக்கியம். சனியை உள்ள வந்துடுவார். ஸோ அந்த பிள்ளைய பண்ண முடியாது. அவனுக்கு கல்யாணம் ஆகிடும். 7ஆம் பாவம் அவனை இயக்கி கொண்டிருக்காங்க. ஏங்க இப்போ இங்கேருந்து நம்ம தனியாக டிக்கெட் போட்டுருந்தா ஒருத்தருக்கு டிக்கெட்டே 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா அது வரத்துக்கு சேர்த்து 10 லட்சம் ரூபா ஆகும். 2 பேருக்கு சேர்த்து 18 லட்சம் ரூபா ஆகிடும். பண்ணுங்க. அங்கதான் அவங்க பங்காளிகள் இருக்காங்க, கூட வந்து தாங்கி இருக்காங்க. அப்பாவுக்கு கர்மா பண்ண சொல்லுங்க. ஏதோ உங்களால் பண்ணி இங்கிருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் அனுப்ப சொல்லுங்க. பண்ணிக்கிட்டு மூத்த பிள்ளை சொன்னான்னா என்ன சொல்ல முடியும்? அந்த தந்தைக்கு அவன் மூத்த பிள்ளைய கர்மா கிடையாது. அப்போ இளைய பிள்ளையான அவனுக்கு கர்மா. அப்போ அவனுடைய கர்மனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய மூத்த பிள்ளை என்பது அவனின் மேலே வந்திருக்காரு. தலைமுறை பார்த்தீங்கன்னா தலைமுறை வேற வேறு. அந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா தத்து எடுத்த தலைமுறையாக இருக்கும். அதனால அவன் கற்பனை செய்ய முடியாது. ஸோ விஷயங்கள் நீங்கள் கர்மா எடுத்ததா இருந்தாலும் கர்மவினைகளை பார்க்கறதால நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் சொன்ன புதனுடைய கர்மா ஏன் புத்தகத்திற்கு வர வேண்டும்? ரோகிணி புத்திரம் புராணத்தில் புதனுடைய கர்மா இருக்குன்னா ரோகிணிக்கு ஏன் புதனுடைய கர்மா வர வேண்டும்? கர்மா பிரிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. நட்சத்திரத்துக்கு கர்மா வரும் சார். இப்போ ரோகிணிக்கு புதனுடைய கர்மா ஏன் வரணும்? புதன் என்பவன் யார்? தாய்மாமன். புதன் என்பவன் யார்? விஷ்ணு. விஷ்ணுவுக்கு தாய்மாமனுடைய தோஷம் உண்டு. விஷ்ணுவுக்கு தாய்மாமனுடைய தோஷம் உண்டு. தாய்மாமன் யார்? கம்சன். அவனாச்சு அவன் என்னதான் கடவுளாக இருக்கட்டுமே, கடவுளாக இருந்தாலும் அவனுக்கு கர்மத்தை தோஷம் உண்டு. அதான் ராமதாஸ் சொல்றார். படித்த பண்டிதன் ராவணன் அதர்மத்தில் சென்றால் கூட படித்த பண்டிதனை நான் கொடுத்தால் எனக்கு பிரம்மதத்து தோஷம் உண்டு. அதன் கிருஷ்ணாவதாரத்தை நான் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் பெற்ற ஆத்மாவை வளர்த்தப்படாமல் தோஷம் உண்டு. தோஷம் இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே இந்த உண்டு அந்த தோஷம். ஸோ விஷ்ணுக்கும் இந்த புதனுடைய தோஷம் உண்டு. ரோகிணிக்கு பிறந்திருக்கார் கிருஷ்ணர், அவருக்கு தாய்மாமன் தோஷம். ஸோ ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய தோஷம் வரும். புதனுடைய தோஷம் வரும்னா தாய்மாமனுடைய தோஷத்தை சம்பாதிப்பார்கள். அடுத்தவங்களை ஏமாற்றி வட்டகத்தால் இயக்கக்கூடிய அந்த கர்மா உள்ள வந்துடும். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வராமல் எப்படி இருக்கு? நம்ம ஜாதகத்தை எடுத்து சார் உங்களுக்கு புதனுடைய கர்மா இருக்கும் சார், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தாய்மாமன் உறவை மதிக்க வேண்டும். அவனுக்கு ரெடியே இல்லையா? அப்புறம் உத்தரத்தில் இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் இது பண்ணணும். ஏன்னா ஒரு பாதம் மட்டும்தான் செய்வது, பாக்கி 3 பாதம் கழி. அது புதனுடைய. ஏன்னா உத்தரத்தில் பிறந்த ஒரு தேவதைக்கு புதனுடைய தோஷம். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் கனெக்ட் பண்ணி தான் வராங்க. ஏன் அஸ்வினியில் போய் சூரியனுடைய தோஷம் வர வேண்டும்? அஸ்வினி குமாரர்கள் அமிர்த கலசத்தை பாதுகாக்கிறப்போ அந்த சண்டையில சூரிய தேவனை பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ சர்ப்பங்கள் வாங்கி கொண்டு போயிருக்கிறது
அது எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண 4 திருஷ்டார் ஜாதகத்தில் 4, 8, 12 திருஷ்டார். அதில் சில சிக்கல்கள் வளர்த்தாங்க. ஏன் ரத்த உறவுகள் நீச்சமாகக்கூடிய இடம் செவ்வாய் கடை நீச்சமாக இல்லையா? நீங்க எப்படி உங்க வீட்டில் வந்து உங்க மனைவியையும் அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களை 6ஆம் பாவம் உங்களை தூக்கி நிறுத்தும். ஏன்னா 6ஆம் பாவம் தான் உங்களுடைய சேவை, கடன், கவலை இது எல்லாத்தையும் போக்கி நிறுத்துற இடமே சுக்கிரன் நீச்சமாக. அதை நல்லா வச்சு பாருங்களேன். 12ஆம் நல்லா இருக்கும். அயன சுகம் நல்லா. நீங்க 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீச்சமா இருந்து தண்டக்கிரமத்தில் எந்த இந்த களத்தில் வந்துருன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவமே ஆகும். அயன சுகமே கேட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு பிள்ளை படிக்கும் காலத்தில் போகத்தை நோக்கி செல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் கண்ணியில் கொண்டு போய் புதன உச்சமாக்கி சுக்கிரனை நீச்சமாக வச்சாங்க. சூரியனுக்கு அடுத்த வீடு. படிக்கிற காலத்தில் அறிவுதான் இருக்க வேண்டும். போக எண்ணங்கள் சவரங்கள் வரக்கூடாது. அதுக்கு தான் அங்கே வச்சது. அதே மாதிரி ஒருவருக்கு கல்யாணமே 12ஆம் இடத்துக்கு வந்துட்டு அயன சுரஸ்தானத்தில் வந்தாங்கன்னா சுக்கிரனை உச்சமாக்கி புதனையே நீச்சமாக்கினாங்கன்னா படுக்கறையில் போய் உட்காந்து புஸ்தகத்தை கணக்கு புஸ்தகத்தை கொண்டாடிட்டு செலவு கணக்கு கேட்கக்கூடாது. கணக்கு கேட்டால் அங்கே அயன சுகம். அதனால் அந்த சுக்கிரனுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அயன சுரஸ்தானம். புத்தியை உபயோகப்படுத்தக்கூடிய இடம் 6ஆம் பாவம். இந்த மனுஷங்க 2 இடத்துல மார்க் கொடுத்துருக்காங்க. படுக்கறையில் போய் புத்தியை காட்டுறான். வேலை செய்கிற இடத்துல போய் வந்து இல்லையா? இதுதான் கொஞ்சம் சிக்கலாக போயிடும். இன்னைக்கு நிறைய விவாகரத்துகள் வருவதற்கு காரணமாகவே இது அமைந்தது. பெண்ணுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? மாமியார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 9ஆம் பாவம் தான் நம்முடைய அப்பா வீடு. 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம்